ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துர்ய காண்டத்தின் 14ஆம் அத்தியாயம். கௌரவப் படையால் அவதிப்படும் ரங்கோஜி கோபா கம்சனின் உதவியுடன் ஜலந்தரி கோபியர்களின் மகள்களாக தோன்றி பிரஜ மண்டலத்தின் எல்லையில் வசிக்கிறார். நாரத மாமுனிவர் கூறுகிறார், மிதிலையின் பிரபுவே, ஜலந்தரின் உடல் அறைகளில் பெண்கள் கோபியர்களாக பிறந்ததை குறித்த விளக்கத்தை இப்போது கேளுங்கள். அரசரே, மனிதர்களின் பாவங்களை எப்போதும் அழிக்கும் அவர்களின் செயல்களையும் கேளுங்கள். அரசரே, 7 நதிகளின் கரையில் ரங்கபத்ரா என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான நகரம் இருந்தது. அது அனைத்து வகையான செல்வங்களாலும் நிறைந்ததாகவும் வளமாகவும் இருந்தது. அது 2 யோஜனைகள் அகலமுள்ள ஒரு வட்ட நகரமாக இருந்தது. அந்த நகரத்தின் உரிமையாளர் அல்லது ஆட்சியாளர் ரங்கோஜி என்ற மாடு மேய்ப்பவராக இருந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் மகன்கள் மற்றும் பேரன்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மேலும் செல்வத்தால் செழிப்பாக இருந்தார். அவர் எப்போதும் ஹஸ்தினாபுரத்தின் ஆட்சியாளராக திருதராஷ்டிர மன்னருக்கு ஆண்டுதோறும் 1 கோடி தங்க நாணயங்களை காணிக்கையாக வழங்கினார். மிதிலையின் தலைவரே, 1 வருடம் கடந்த பிறகும் செல்வத்தால் மயங்கிய மாடு மேய்ப்பவர் மன்னரின் வருடாந்திர கப்பம் செலுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் மாடு மேய்ப்பவரின் தலைவர் ரங்கோஜியை சந்திக்க கூட செல்லவில்லை. பின்னர் திருதராஷ்டிர மன்னரால் அனுப்பப்பட்ட 10,000 வீரர்கள் மாடு மேய்ப்பவரை கட்டி ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்தனர். ரங்கோஜி பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். கட்டப்பட்டு அடிக்கப்பட்ட பிறகும் பேராசை கொண்ட மாடு மேய்ப்பவர் தடையின்றி இருந்தார். அவர் மன்னர் திருதராஷ்டிரருக்கு 1 பைசா கூட கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் மாடு மேய்க்கும் ரங்கோஜி அந்த பயங்கரமான சிறையிலிருந்து தப்பித்து இரவோடு இரவாக ரங்பூரை அடைந்தார். பின்னர் திருதராஷ்டிரன் சக்தி வாய்ந்த வாகனங்களுடன் கூடிய 3 ஆயுத படையை அவரை பிடிக்க அனுப்பினார். கவசம் அணிந்திருந்த மாடு மேய்ப்பவர் போர்க்களத்தில் தனது வில்லை மீண்டும் மீண்டும் முறுக்கி திருதராஷ்டிரரின் படையின் மீது கூர்மையான பிரகாசிக்கும் அம்புகளின் மழையை பொழிந்தார். எதிரிகள் அவரது கவசத்தையும் வில்லையும் வெட்டி அவரது உறவினர்களை கொன்றனர். பின்னர் தனது கோட்டைக்கு திரும்பி சில தினங்கள் தொடர்ந்து போரிட்டார். இறுதியாக யாருமில்லாதவராகவும் பயத்தால் துன்புறுத்தப்பட்ட ரங்கோஜி அடைக்கலம் மற்றும் பாதுகாப்பிற்காக ஏங்கினார். யாதவர்களின் மன்னன் கம்சனிடம் ஒரு தூதரை அனுப்பினார். தூதர் வடமதுரையை அடைந்து அரசவைக்கு சென்றார். தலை குனிந்து உள்ளங்கைகளை மடக்கி உக்ரசேனரின் மைந்தன் கம்சனை வணங்கி கருணையால் ஈரமான குரலில் அவர் கூறினார், அரசே, ரங்கப்பட்டணத்தில் ரங்கோஜி என்ற ஒரு பிரபலமான மாடு மேய்ப்பவர் இருக்கிறார். அவர் அந்த நகரத்தின் அதிபதியும் ஞானிகளில் சிறந்தவரும் ஆவார். எதிரிகள் அவரது நகரத்தை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்துள்ளனர். அவர் மிகவும் கவலை கொண்டு அனாதையாக இருக்கிறார். மேலும் உங்களிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளனர். இந்த பூமியில் ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு நபர் நீங்கள்தான். துயரப்படுபவர்களின் வலியை போக்குபவர் தாமே ஆவீர்கள். பௌமாசுரன் போன்ற துணிச்சலான வீரர்கள் தம் புகழை பாடுகிறார்கள். தாம் வலிமை மிக்கவர். தேவர்கள், அசுரர்கள் மற்றும் வலிமை மிக்க நிலப்பரப்புகளை போரில் தோற்கடித்த பின்னர் தேவராஜன் தேவேந்திரனை போல தமது தலைநகரில் அமர்ந்திருக்கிறீர்கள். சகோரர் சந்திரனை நினைவில் கொள்வது போல, தாமரைகளின் கூட்டம் சூரியனை நினைவில் கொள்வது போல, சகோர பட்சிகள் சந்திரனை எண்ணுவது போல, சதகர் இலையுதிர் மேகங்களால் பொழிந்த நீர் துளிகளை நினைவில் கொள்வது போல, பசியுள்ள மனிதன் உணவை நினைவில் கொள்கிறான். அதேபோல் எதிரிகளின் பலத்தால் பீடிக்கப்பட்ட ரங்கோஜி கோபர் உங்களை மட்டுமே நினைவில் கொள்கிறார். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, தூதர் சொன்னது இதுதான். இதை கேட்ட கருணையுள்ள கம்சன் லட்சக்கணக்கான அசுரர்களின் படையுடன் அங்கு செல்ல முடிவு செய்தான். அவரது யானையின் மேல் பகுதியில் பசுவின் சிறுநீர் கலந்த குங்குமம் மற்றும் கஸ்தூரி பூசப்பட்டிருந்தது. யானை விந்தியாச்சலத்தை போல உயரமாக இருந்தது. அதன் மேல் பகுதியில் கஸ்தூரி கசிந்தது. அதன் பாதங்கள் கட்டப்பட்டிருந்தன. அது மேகத்தின் கர்ஜனை போல் சத்தமாக கர்ஜித்தது. குவலயா பீடம் என்ற இந்த யானையின் மீது ஏறி போதையில் இருந்த மன்னன் கம்சன்
திடீரென கவசம் அணிந்தபடி சாணூரா, முஷ்டிகா போன்ற மல்யுத்த வீரர்களுடனும் கேசி, வியோமாசுரன் மற்றும் விருஷாசுரன் போன்ற அசுர வீரர்களுடனும் ஸ்ரீரங்கப்பட்டணத்திற்கு புறப்பட்டார். அங்கு யாதவர்கள் மற்றும் கௌரவர்களின் படைகளுக்கு இடையே அம்புகள், வாள்கள் மற்றும் திரிசூலங்களுடன் ஒரு கடுமையான போர் நிகழ்ந்தது. அம்புகளிலிருந்து எல்லா இடங்களிலும் இருள் சூழ்ந்த போது கம்சன் ஒரு பெரிய கதாயுதத்தை ஏந்தியபடி காட்டு தீயைப் போல கௌரவ படையின் மீது பாய்ந்தான். தேவேந்திரன் தனது இடியால் மலைகளை வீழ்த்த முடியும் என்பது போல கேசன் தனது இடி போன்ற கதாயுதத்தின் அடிகளால் எண்ணற்ற கவச வீரர்களை வீழ்த்தினான். அவன் தன் கால்களால் தேர்களை மிதித்து தன் குதி கால்களால் அவற்றை இடித்தான். குதிரைகள் நசுக்கப்பட்டன. அவர்கள் தங்கள் கரங்களால் யானைகளை கொன்றனர். பல யானைகள் தங்கள் பாதங்களால் எறிந்தனர். வலிமை மிக்க கம்சன் ஏராளமான யானைகளின் தோள்களையோ அல்லது பக்கங்களையோ பிடித்து ஹவுடாக்கள் மற்றும் மூஞ்சல்கள் மூலம் பலமாக சுழற்றி வானத்தில் வீசினார். அரசரே, அந்த போர்க்களத்தில் வலிமை மிக்க வியோமாசுரன் யானைகளின் தும்பிக்கைகளை பிடித்து விளையாட்டுத்தனமான மணிகளுடன் அவற்றை முன்னோக்கி எறிந்தான். துஷ்ட அரக்கன் விருஷாசுரன் தேர்களையும் குதிரைகளையும் தன் கொம்புகளில் தூக்கி எல்லா திசைகளிலும் அவற்றை மீண்டும் மீண்டும் சுழற்றினான். அரசரே, வலிமை மிக்க அரக்கன் கேசி தன் பின்னங்கால்களால் பல வீரர்களையும் குதிரைகளையும் தரையில் வீசினான். இவ்வளவு கடுமையான போரை கொண்ட கௌரவ படையின் மீதமுள்ள வீரர்கள் பயத்தால் மூழ்கி எல்லா திசைகளிலும் ஓடிவிட்டனர். வலிமை மிக்க அரக்கன் மன்னன் கம்சன் வெற்றியின் மகிழ்ச்சியில் மேளங்களை அடித்து இடையர் ரங்கோஜியையும் அவரது குடும்பத்தினரையும் வடமதுரைக்கு அழைத்து சென்றான். தங்கள் படை தோல்வியடைந்த செய்தியை கேட்டு கௌரவர்கள் கோபத்தால் மயங்கி விழுந்தனர். ஆனால் தற்போதைய சூழ்நிலை அசுரர்களுக்கு சாதகமாக இருப்பதாக கருதி அவர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தனர். பிரஜமண்டலத்தின் எல்லையில் பர்ஹிஷாத் என்றழைக்கப்படும் ஒரு அழகான நகரம் இருந்தது. அதை சக்தி வாய்ந்த அசுர மன்னன் கம்சன் ரங்கோஜிக்கு கொடுத்தார். கோப்பர்களின் தலைவரான ரங்கோஜி அங்கு வசிக்க தொடங்கினார். பகவான் ஸ்ரீஹரியின் வரத்தால் ஜலந்தரின் உள் நீதிமன்றத்தில் பெண்கள் அந்த கோழைகளின் கருப்பையில் இருந்து பிறந்தனர். அழகாலும் இளமையாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த கோபிகை பெண்கள் மற்ற கோப்பர்களை மணம் செய்தனர், திருமணம் புரிந்தனர். ஆனால் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது ஆழ்ந்த அன்பை வளர்த்து கொண்டனர். பிருந்தாவனத்தின் அதிபதி ஷியாமசுந்தரர் சைத்திர மாதத்தின் மகா ராசத்தை அவர்களுடன் புனிதமான மற்றும் அழகான பிருந்தாவனத்தில் கழித்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாத்துரிய காண்டத்தில் உள்ள நாரத முனிவர் பகுலாஸ்வ மன்னன் சம்பாதமான உரையாடலில் உருவான ஜலந்திரி கோபியோங்கா உபாக்கியானம் என்ற தலைப்பில் உருவான 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.